வணக்கம் நண்பர்களே. உனக்கு மனசாட்சியே இல்லையா? உன் மனம் என்ன செய்யுது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளை யார்கிட்டயா கொடுத்துருப்போம். மீண்டும் கேட்கும்போது அவங்க தரலை, நான் வாங்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, உனக்கு மனசாட்சியே இல்லையா? இப்படி என்னை ஏமாத்துறியே, உன்னை நம்பித்தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கலாம். அப்போ இந்த மனம் என்பது சாட்சியாக இருந்து கேட்குமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே ஏற்படும். சில நேரம் பாருங்க, தனிமையில் யாருக்குமே தெரியாதுன்னு சில விஷயங்களை சிலர் செய்வாங்க. தனிமையில் போயிட்டு அவங்க திருடுறதா கூட இருக்கலாம், இல்லை ஏதாவது சமூகத்துக்கு புறம்பான காரியங்கள் செய்யலாம். நமக்கு மட்டும்தானே தெரியும், யாருக்குமே தெரியாதுல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்கள தான் அந்த மனம் சாட்சியாக இருந்து கேள்வி கேட்குதுன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு, கடந்த காலத்தில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கும். ஒரு இனிமையான அனுபவம் இருந்திருக்கும். வெளியில் சுற்றுலா போயிருக்கலாம், இல்லை ஏதாவது விழாக்களை கலந்துக்கிட்டு இருக்கலாம். அந்த நிகழ்வுகளை மீண்டும் மீண்டும் இந்த மனம் நினச்சி பார்க்குற போது அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி துக்கமான சம்பவங்கள் நடந்தாலும் அந்த மனம் மீண்டும் நினச்சி பார்க்குற போது வருத்தப்படுவாங்க. அப்போது மனம் என்பது கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை தனிமையில் மீண்டும் இருக்கும்போது உங்களுக்கு நினைவுகளாக மீண்டும் கிளறி விடுது. அப்போது அந்த விஷயம் நம்ம செஞ்சிடக்கூடாது, அது தப்பு இல்லை அப்படின்னு மனம் நம்மை உறுத்துகிற போது அந்த மனசாட்சி வேலை செய்யுதுன்றாங்க. அப்போது யாருக்குமே தெரியலன்னு நீங்கள் நினச்சா கூட அந்த விஷயம் மீண்டும் உங்களை மனம் சாட்சியாக நிறுத்து குற்றவாளியாக பார்த்து மீண்டும் மீண்டும் கேள்விகள் கேட்பதே மனசாட்சின்னு சொல்கிறோம். அப்போ சமூகத்துக்கு புறம்பான ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா நாம் நிம்மதியாகவே இருக்க முடியாது என்பது தான் இதிலிருந்து தெரியுது. இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.